ஹலோ गाइस, நான் உங்கள் விஎஸ் பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற சீரிஸோட நேம் வந்து ஃபார்மிங் இன் அனதர் வேர்ல்டுன்னு சொல்லக்கூடிய சீரிஸோடைய சீசன் 2 எபிசோட் 6 தான் நீங்கள் நம்ம பார்க்க போகிறோம். அதனால் நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா உங்களால் முடிஞ்ச சப்போர்ட் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் அது கூட இருக்க பெல்லைக்கான ஆல் வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் அடுத்த வீடியோமே நோட்டிஃபிகேஷன் வரும். ஓரளவுக்கு குணமாயிட்டாங்க எங்கள் அம்மா. ஸோ இதுக்கப்புறம் எனக்கு தெரிஞ்சு நாளைக்கு இல்லைன்னா நாளையிலேருந்து என்னால் ஓரளவுக்கு ரெகுலராக நான் போட பார்க்குறேன். கண்டிப்பாக வீடியோ வரும், நம்பி வெயிட் பண்ணுங்கள். சரிங்க, நம்ம இதோட கதவுல போகலாமா? ஹீரோ இப்போ அவனுடைய அந்த கிரேட் ரீ வில்லேஜில் தான் வந்ததை பற்றி முதல்ல யோசிச்சு பார்க்குறான். ஆரம்பத்தில் அவன் வரும்போது இந்த இடத்துல அடர்ந்த ஒரு ஆபத்தான காடாக இருந்திருக்கு. இந்த தனி மரத்தை பார்த்த உடனே இந்த இடத்துல தன்னுடைய வீட்டு அமைக்கலாம்னு நினைச்சவன் அதுக்கப்புறம் வில்லேஜே உருவாக்கலாம்னும் போது சுற்றி இருக்கிற காட்டுக்குள்ள என்னென்ன மான்சஸ் இருக்குன்றது அவனுக்கு தெரியாது. ஸோ அப்போ அவன் ஒவ்வொருத்தரையா கண்டுபிடிச்சு அறிமுகம் ஆயிட்டான். ஃபர்ஸ்ட் ஆபத்தான முயல், அதுக்கப்புறம் இந்த உல்ஃபுங்க, அப்புறம் இவங்களை எல்லாரையும் பயமுறுத்துற லெவலுக்கு இருக்கக்கூடிய நம்ம டீமன் ஸ்பைடர்ஸ் தான். இவனுங்க எல்லாருமா இந்த இடத்துல இருந்தவனுங்க எல்லாருமே இப்போ ஹீரோக்கு நண்பர்களாக மாறிட்டானுங்க. இவங்க எல்லாரும் நான் இந்த இடத்துல திரும்ப இன்னொரு முறை மென்ஷன் பண்றேன்னா, இந்த ரெக்கைகளை வச்சுட்டு இருக்கக்கூடிய இந்த பெண்கள் எல்லாருமே வந்து இந்த காட்டுல வந்து ஏதோ ஒரு தொலையை பண்ணிருக்காங்க. ஸோ கண்டிப்பா எங்க வில்லேஜ் அட்டாக் பண்ண வந்தவங்கன்றத நினைச்சுதான் எங்களுடைய ஸ்பைடர் ஃப்ரெண்டும் உல்ஃப் ஃப்ரெண்டும் இவங்க ரெண்டு பேரையும் பிடிச்சிட்டு இருக்காங்க. இவங்களை பாதுகாப்புக்காக தான் நம்மளுடைய வில்லேஜை சுத்தி எல்லையில வச்சிருந்தேன். ஸோ அப்படியேப்பட்ட இடத்துக்குள்ள இவங்க வந்து இவங்க கிட்ட மாட்டிக்கினாங்க. ஸோ அதனாலதான் இவங்களை பத்தி நான் இப்போ நினைவுபடுத்துறவங்க எல்லாருக்கும். ஆனா எந்த அளவுக்கு ஏஞ்சல்ஸ் எல்லாமே இங்க வருவாங்க நான் எதிர்பார்க்கல. யார் இவங்க புதுசா வந்துட்டு இருக்காங்க? ஒருத்தங்க என்னடானா கையிலேயே ரெக்கைகளை வச்சுட்டு இருக்காங்க, இன்னொருத்தங்க என்னடானா தனிப்பட்ட முறையில முதுகுல வச்சுட்டு இருக்காங்க. அப்பதான் அந்த இடத்துக்கு கிராண்ட் மாரியா வருவா. மேயர், நீங்க கவலைப்படாதீங்க, வேற யாரும் இந்த பக்கத்துல இல்லாத மாதிரி தான் நான் உணர்ந்தேன். நான் செக் பண்ண வரைக்கும் யாரும் இல்ல. அப்படியா? ஓகே. எனக்கு ஒரே ஒரு விஷயம் கேட்டாகணும். இவனுங்க ஏன் உன்ன மாதிரியே இருக்காளுங்க? அவங்களும் ஏஞ்சல்ஸா? ஆமா. இவ்வளவு பத்தியும் நான் சொல்ல மறந்துட்டேங்க அவங்க கிட்ட. இவங்க எங்க ஏரியால வந்து வானத்துல போயிட்டு கண்காணிப்பாங்க. இவங்களுடைய வேலை அது மட்டும் தான். வானத்து மூலியமா பறந்து ஏதாச்சும் ஒரு அட்டாக் நம்ம வில்லேஜ் நோக்கி வருதான்றதை இவங்க எப்பவுமே கண்காணிக்கக்கூடிய ஆட்கள். கிராண்ட் மாரியா தான் அதுக்கான ஒரு லீடரா இருக்கா. அவளுக்கு கீழே 2-3 பேர் வேலை செய்யறாங்க. அப்புறம் பார்த்தா ஹீரோ அங்க பிடிச்ச ஏஞ்சல்ஸ்ல, ஓஹோ நீ சொல்ல வரதுல இப்பதான் புரியுது. உங்க ஏஞ்சலுடைய லீடர் பொண்ணு இந்த இடத்துல இருக்காளா? இவங்க எல்லாரையும் கூட்டின்னு வந்தாளா இந்த இடத்துக்கு? அவளும் ஏன் இங்க வரணும்? அந்த டைம் தான் அவ கத்துவா, டேய் ஒழுங்கா என்ன விட்டுறா, என் பிளான் செயல்படுத்தணும், இந்த இடத்துல கீழே இறக்கடா படுபாவி. ஓ அவதான் அந்த பொண்ணு ஓவரா கத்திங்கிறாளே. ஆமா, அவ பேரு கியா பிட். அவ உன பக்கம் ஹீரோ மிரட்டா, டே படுபாவி பயலே, எங்களை மரியாதையா ட்ரீட் பண்ணலன்னா அவன் உன்னுடைய நாட்டையே நாங்க ஐத்துருவோம், இன்னொரு முறை வார்னிங் கொடுக்காத மாதிரி பண்ணிக்கோ, இந்த ஏஞ்சல் கிட்டே விளையாடுறா அப்படின்ற மாதிரி உன பக்கம் அவ கத்திட்டு இருக்க. ஹீரோ யாருன்னு தெரியாம உடனே ஹீரோவும் மரியா கிட்ட, ஏமா இவன் என்ன இவ்வளவு துள்ளுறா கத்துறா பைத்திய மாதிரி பண்றா, உண்மையிலே இவ கெஸ்ட் மாதிரிலாம் நம்ம ட்ரீட் பண்ணலாமா, இல்ல ஆர்டினரியான விசிட்டர் இவ? ஏய் ஒழுங்கா சொல்லு, சும்மா கத்திட்டு இருக்க. பார்த்தா இவ எங்க ஆளுங்களை இந்த வில்லேஜ்ல புடிச்சு வச்சுக்கிறீங்க சொல்லிட்டு ஒரு நினப்புல தான் வந்து அட்டாக் பண்ணிட்டு இருக்காங்க வருவா. ஆனா வந்த இடத்துல இவன் கிட்ட மாட்டிப்பானுங்க. கொஞ்சம் கூட தெரியல, கீழே இறக்கி விடுறா, எங்களை இப்படிலாம் நீ பண்ணக்கூடாது. நான் என்னப்பா பண்ண, நீங்க வந்து ஏன் புரியல மாட்டீங்க? என்ன பண்ணியா? எப்படா நீ எங்களுடைய ஆட்கள் எங்க இதுல புடிச்சு வைக்கலாம்? அவங்க எங்களுக்காக வேலை செய்யறதுக்காக தான் எங்க கூட இருந்தாங்க. அவங்க உங்க கூட வேலை செய்யணும்னு ஒன்னும் அவசியம் இல்லை. அவங்க எங்களுக்கு எப்பவுமே பரம்பரையா செய்யக்கூடிய வேலை அது. அதுதான் ஒரு பெரிய அங்க சட்டமா இருக்கு. அந்த ரூலையே மீறிட்டாங்க அவங்க. அப்படியாப்பட்ட ரூலை மீறி இந்த இடத்துல எப்படி அவங்க வந்து வாழலாம்? உனக்கு அடிமையா வேலை செய்யலாமா? அதுவாப்பா உண்மை. அதுல பாதி உண்மை பாதி போய். நாங்களா விருப்பப்பட்டு தான் வந்து இங்க உங்க கூட நாங்க இருந்து வேலை செய்யறோம். அதே மாதிரி அவங்க சொன்ன ரூல்ஸ் எல்லாமே உண்மைதான். அதுக்காக தானே நான் படி வாங்க ஆட்களையே கூட்டு வந்திருக்கேன். ஒழுங்கா அவங்கள கொடுத்துடுறா, நான் இந்த இடத்த விட்டு போயிடுவேன். இவளுக்கு சரக்கு ஊதி கொடுக்கலாமா? அப்ப வச்சு நல்லா பேசுவாளா? எனக்கு ஒன்னும் தேவையில்ல. ஆமா இங்க என்ன நடந்துட்டு இருக்கு? கிராண்ட் மாரியா எதுக்கு அவனுக்கு உதவி பண்ணிட்டு இருக்க? அவன் உன் ஹஸ்பண்டா? அவன் அந்த மாதிரி தான் நடந்துங்கிறான். ஹீரோவும், ஏமா நீ நினைக்கிற மாதிரிலாம் ஒண்ணு இல்ல, ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணு. கிராண்ட் மாரியா கிட்ட ஹீரோ டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்க சமயத்துல அவன் மேல இருந்து கத்திட்டு இருக்காடே, எதை வேணா பேசுறா, என்ன கீழே இறக்கிட்டு பேசுறா, வாந்தி வர மாதிரி இருக்குது. ஆனா அதெல்லாம் ஹீரோ கண்டுக்காம கிராண்ட் மாரியா கிட்ட பேச, அவ ஒரு பக்கம், மேயர் எங்களுடைய ரேஸை சேர்ந்த உமன்ஸ் எல்லாருமே நாங்க ஏஞ்சல்ஸ், அதனால எங்களுக்கான முக்கியமான ஆர்டர் என்ன தெரியுமா? எங்களுக்கு கொடுத்த வேலையே எங்க ரேஸுக்கு தேவையான உமன்ஸ் எல்லாருக்கும் மத்த ரேஸ்ல இருக்கக்கூடிய ஹஸ்பண்டை எடுத்துட்டு வந்து கொடுக்கறது தான். ஓ அப்படியா? ஆனா உண்மையா சொல்ல போனா அந்த மாதிரி யாரையும் ஒருத்தரை எங்களால இந்த இடத்துல எடுக்கவே முடியல. அதுலயும் அந்த ஆண் மகனை நாங்க இந்த இடத்துல தேர்ந்தெடுத்துக்கான காரணமே வந்து அடுத்த கட்ட தலைமுறையை உருவாக்குறதுக்கான தகுதியால ஆனான்றதை பாக்குறதுக்காக மட்டும்தான். அதுவும் அவனுக்கு நிறைய டெஸ்ட் எல்லாம் இருக்கு. அந்த டெஸ்ட்ல அவன் பாஸ் பண்ணா மட்டும்தான் அவனால உயர்ந்த இடத்துல இருக்கிற இவங்கள மாதிரியான ஆட்களை திருமணம் செஞ்சுக்கின்னு அடுத்த ஜென்ரேஷனுக்கான குழந்தைய கொடுக்க முடியும். அதுக்காக தான் இங்க வெறுப்பாயிட்டு அவங்க கத்திட்டு வந்திருக்காங்க, வேற எதுவும் இல்ல. ஓ அப்படியா? இருந்தாலும் ஏன் இங்க வரணும்? ஏன்னா இந்த இடத்துல தான் நானும் டியா அப்புறம் மத்தவங்க எல்லாருமே இருக்கும்ல. கண்டிப்பா நாங்க இருக்கிற இடத்துல ஏதாச்சும் ஒரு பையன் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்படி இல்லைன்னா அவங்க ஏத்த பையனை அவங்க கிட்ட எடுத்துட்டு வந்து கொடுக்காததுக்காக எங்களை கடுப்பாயிட்டு கத்தத்துக்காக கூட இந்த இடத்துக்கு வந்துருக்கலாம். எதுவாக இருந்தாலும் அவளையே போயிட்டு பண்ணிருக்கல. உங்க மூலியமா எதுக்கு பண்ணணும்? நீங்கன்னா பெரிய வேலை கறிங்களா அவளுக்கு? கத்துறா ஓவராக. ஆனா நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. என்ன உண்மையோ அதை இந்த இடத்துல வந்து உண்மையாவே வந்து பண்ணிட்டு இருக்காங்க. அதே மாதிரி நம்ம என்ன சொன்னாலும் அவங்க கேட்கவும் மாட்டாங்க. நான் சொல்றதை கேள்வி, நான் இங்க கத்திட்டு இருக்கேன் மேல இந்த ஒண்ணுமே கேட்கலையாடி, உனக்கு கீழே இறக்கி வரீங்க நீ என்ன அப்படின்னு அவ கத்திட்டு இருக்கா. சரி ஓகே, நார்மலாவே ட்ரீட் பண்ணுவோம். அவளுக்கு கெஸ்ட் தான் போல, அப்பாவியான பொண்ணா இருக்கா. இங்க பாருங்கப்பா, ஒரு முக்கியமான விஷயத்தை உங்களுக்கு சொல்லிக்க விரும்புறேன். இன்னொரு முறை எங்களுடைய வில்லேஜ் அட்டாக் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா நாங்க சும்மா விட மாட்டோம். அங்க பார்த்தா மேல அவளை தொங்க விட்டு தான் இருக்கிறாங்க. கியா பிட், என்ன மட்டும் என்ன தொங்க விட்டுருக்க? ஏன்னா பெரிய பிரச்சனை நீ மட்டும் தான். அதை விடு, இங்க இருக்கிற உங்க எல்லாருக்கும் விடுதலை. தயவு செஞ்சு இந்த இடத்த விட்டு போயிடுங்க. நீங்க மட்டும் அடுத்த கட்டமா ஏதாச்சும் பிரச்சனை பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா நீங்க தான் எங்களுடைய மெயினான எனிமியா
இப்போதைக்கு இருப்பீங்க. நீங்க உங்களுக்கான வேலை என்னவோ அதை பார்க்க தான் இங்க வந்திருக்கீங்க. அது நான் எந்த குறைய சொல்ல மாட்டேன். ஆனா தப்பு உங்க மேல. ஏன்னா கிராண்ட் மரியா அவ எனக்கு வேலை செய்யறத எப்பவோ ஒத்துக்கணும். அவர் இன்னொரு விஷயத்த சொல்லிக்கிறேன். கிராண்ட் மரியா சொன்னதுனால உங்க எல்லாரையும் மன்னிச்சு விடுறேன். தயவு செஞ்சு இந்த இடத்துல பிரச்சனை பண்ணாதீங்க, போயிடுங்க. உடனே பார்த்தா அந்த இடத்துல இருக்கிற விங்கடு ஆம்ஸ் வச்சுட்டு இருக்கிற லேடிஸ் எல்லாருமே கிராண்ட் மரியா என்ன சொன்னாலும் நாங்க செய்ய தயாரா இருக்கும். உடனே பார்த்தா மேல இருக்க கியா பட்டு ஏன்டி இப்படி கவுத்துட்டீங்க, உங்களை நம்பி தண்டி கூட்டு வந்தீங்க. ஒரு பிரச்சனை முடிச்சிச்சு. அடுத்தது ஏஞ்சல்ஸ் தான். அப்புறம் அவங்க கிட்ட போயிட்டு கேட்டா அவங்க எதுவுமே பேசாம அமைதியா இருக்கேன். கிராண்ட் மரியா வந்து இவங்க எக்காரந்து கொண்டு அவங்களுடைய லீடருக்கு எதிராக எப்பவுமே மாற மாட்டாங்க. அதனாலதான் இவங்க இப்போ வரைக்கும் இப்படி இருக்காங்க. ஒரே ஒரு நாள் கியா பட்டுக்கு எதிராக இவங்க செயல்பட்டாங்கன்னா கண்டிப்பா அது ராஜ துரோகம் பண்ற மாதிரியான பெரிய குற்றத்துக்கான சமம் அது. இவங்க எல்லாருமே ரொம்ப நிம்மதியான முறையில ஹாப்பியா தான் அவளுக்கு உதவி பண்ணிட்டு இருக்காங்க. எக்காரந்து கொண்டும் துரோகம் பண்ண மாட்டாங்க கியா பட்டுக்கு. அதுதான் இப்ப பிரச்சனை. ஆனாலும் இவங்களுடைய ஃபியூச்சருக்கான ரிசோர்ஸ் எதுவுமே இப்போதைக்கு கிடையாது. அவ சொல்ற வேலையை மட்டும் அப்படியே செய்யற ஆளா இவங்க இருக்காங்க. ஹீரோ இதை புரிஞ்சுக்கின்னு எங்க பாருங்க, எங்க வில்லேஜ் அட்டாக் பண்ணது பெரிய குற்றம் தான். அதுக்குன்னு நீங்க பண்ணதெல்லாம் நியாயம் ஆயிடாது. பட் இருந்தாலும் உங்களுடைய சூழ்நிலை என்னன்றது புரியுது. உங்களுடைய கியா பெட்ல லீடருக்கு வந்து நான் சில தண்டனைகளை கொடுக்கலான்னு தான் இருக்கேன். உங்களுக்கு கண்டிப்பா கொடுக்க மாட்டேன். ஏன்னா அவளுடைய ஆர்டர்னால தான் நீங்க வந்து இந்த மாதிரி பண்றீங்க. ஆனா கவலைப்படாதீங்க, கிட்டத்தட்ட 10க்கும் மேற்பட்ட பனிஷ்மெண்ட் நான் இங்க கொடுக்கலான்னு இருக்கேன் அவளுக்கு. அதுவும் வழியே இல்லாம. அப்பதான் நீங்க எல்லாரும் ரொம்ப சந்தோஷமா இருப்பீங்க. இந்த பனிஷ்மெண்ட் மூலியமா கண்டிப்பா உங்களுக்குள்ள இருக்கிற அந்த ஒரு தாட்டை எல்லாமே நீங்க அவங்க கிட்ட ஷேர் பண்ணிக்கிறதுனால அவங்களுடைய மனசு மாறதுக்கு வாய்ப்பு இருக்கு. கண்டிப்பா நீங்களும் தான் அவளை இந்த மாதிரியான முட்டாள்தனமான ஆர்டர்ஸ்ல இருந்து நல்லவளா மாத்ததுக்கு ட்ரை பண்றீங்கன்றது எனக்கு புரியும். உண்மையை சொல்லிட்டீங்க, எங்களை மன்னிச்சிருங்க. இதுக்கப்புறம் நாங்க எந்த பிரச்சனையும் உங்க வில்லேஜுக்கு பண்ண மாட்டோம். நீங்க சொன்ன மாதிரியே பண்ணிடுங்க. அவளை காப்பாத்தி எங்க கிட்ட கொடுங்க அப்படின்ற மாதிரி அவ கேட்கறாங்க. நீங்க கூட வாடி கட்சி மாட்டீங்கன்ற மாதிரி உன பக்கம் அவ கடுப்பா வரா. கிராண்ட் மரியாவே ஷாக்காவா, என்னப்பா மேயர் ஒரே ஒரு வார்த்தை தான் பேசுனேன், அதுக்கே இப்படி ஆயிட்டாங்க, டக்குன்னு உன் பக்கம் சாஞ்சிட்டாங்களே. இல்ல சரியான ரீசன் என்னன்றது அவங்க கிட்ட வெளிப்படுத்தி சொன்னேன். அதுக்கான நல்ல சொல்யூஷன் அவங்களுக்கு தெரிஞ்சதுனால மன்னிப்பு கேட்டாங்க. கிராண்ட் மரியா சரியான ஆளை கூட தான் இருக்காங்கிறது எங்களுக்கு புரியுது. லேடி கியா பெட்ட நீங்க தான் கண்டிப்பா எங்களுக்கு காப்பாத்தி தரணும். அவங்களை நல்லபடியா நாங்க பாத்துக்கிறோம். நீங்க அதை மட்டும் பண்ணுங்க. அப்புறம் பார்த்தா அவங்களுக்கு சாப்பாடெல்லாம் கொடுத்துட்டாங்க ஹீரோ. அவங்க நிம்மதியா அங்க உட்காந்து சாப்பிட்டு இருக்காங்க. ஹீரோ எவ்வளவு பார்த்து பழம்பிட்டு இருக்காங்க. பாரு உங்க ஆளுங்க எல்லாம் கட்சி மாட்டாங்க. இப்ப நீ மட்டும் தான் ஒத்த மரமா நின்றுட்டு இருக்க. ஒழுங்கா நீயும் மன்னிப்பு கேட்டு இந்த இடத்த விட்டு ஓடு. அதுதான் உனக்கு நல்லது. தேவையில்லாம இங்க கடுப்பேத்துட்டு இருக்காத. எங்களுக்கு நிறைய வேலை இருக்கு. நான் எதுக்காக கட்டாயமா உங்ககிட்ட மன்னிப்பு கேட்கணும்? நீ டியாவையும் மத்தவங்க எல்லாரையும் இந்த இடத்துல ஒளி வச்சு என்னமோ பண்ணிட்டு இருக்க. எனக்கு நல்லாவே தெரியும். என்ன இவ எதை சொன்னாலும் புரிஞ்சுக்க மாட்டா. மலுமட்டியா இருக்கா மேயர். நீங்க சொன்னாலும் சொல்லனாலும் அதான் உண்மை. அழகு இருக்க கண்டி அறிவு இல்லைன்னுவாங்களே, அதான் இது. பேசாம உங்களுக்கு ஒரே ஒரு சின்ன விஷயத்த நான் சொல்லிக்கிறேன். நீங்க இவ வைக்கக்கூடிய அந்த ஒரு ட்ரையல்ஸ்ல வந்து பாஸ் பண்ணிட்டீங்கன்னா கண்டிப்பா இவ அதுக்கப்புறம் உங்ககிட்ட எந்த விதமான பிரச்சனையும் பண்ணாத மாதிரியான ஒரு கான்ட்ராக்ட் வேணா நம்ம மேக் பண்ணிட்டோம்னா அப்புறம் பிரச்சனை இருக்காதுல்ல. என்னடி சொல்ற? இல்ல நீங்க கியா விட்டு கன்வின்ஸ் பண்றதுக்காக சொல்றேன். ஃபைனலா இப்பதான் ஒருத்தா பேசிருக்கா கிராண்ட் மரியா. நல்ல விஷயம். உதவியே இல்லாத இந்த மனுஷனுக்கு நான் யாருன்றத காமிக்கிறேன். ஏய் இவ கூட நான் தனியா ட்ரையல்ல பாஸ் பண்ண மாதிரி அது என்னன்னு சொல்றது எனக்கு முன்ன பின்ன அதை பத்தி தெரியாது. இல்ல ஃபைட் பண்ற மாதிரியான ட்ரையல்ஸ் எல்லாம் அதுல பெருசா இருக்காது. ஆனாலும் நீங்க பாஸ் பண்ணீங்கன்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு அப்படின்னு பெரிய நம்பிக்கை அவ கொடுக்குறா கிராண்ட் மரியா. அவ சொன்னதுக்கு எப்ப ஹீரோ அதுக்கப்புறம் ரூம்ல போக அங்க போன உடனே அவ என்ன எல்லாத்துக்கும் ரெடியா தோத்துட்டீங்கன்னா அவ்வளவுதான் உன் கதை. இந்த ட்ரையல்ஸ் மொத்தம் 5 கட்டமா நடக்கும். தலைவலி என்ன பண்றது சொல்ல. ஃபர்ஸ்ட் டெஸ்ட் ரொம்ப சிம்பிள் தான். அது உன்னுடைய வெல்த் பத்தி நான் தெரிஞ்சுக்கணும். நீ கிட்டத்தட்ட 777 கோல்டு காயின்ஸ் இந்த ஏஞ்சல்ஸுக்கு டொனேட் பண்ணணும். ரொம்ப அதிகமா இருக்கேன்னு சொல்லிட்டு ஹீரோ தனர. ஹீரோவும் பேசாம அவ்வளவு கோல்டு காயினுக்கு பதில் அதுக்கு ஈக்குவலா இருக்கக்கூடிய வேல்யூபிளான பொருளை கொடுத்தா நீ வாங்கிப்பியா? ஓகே. ஆனா கண்டிப்பா ஒன்ன மாதிரியான இந்த ஏழ்மையான வில்லேஜ்ல அதெல்லாம் கிடையாதுன்றது எனக்கு நல்லா தெரியும். பாவனி. ஆனா அடுத்த கடமை பார்த்தா பெரிய பொருளா எடுத்து கொடுப்பா பாருங்க ஹீரோ. ஹேய் என்னடா இது? டேய் இது கொலு கொலு ஸ்டோன் ஆச்சே. ஆமா இன்னொன்னு இருக்கு என்கிட்ட. அப்புறம் அந்த ஸ்டோனோட வேல்யூபிள் பார்த்தா 1000 கோல்டு காயின். சரி ஓகே நான் இதை ஏத்துக்கிறேன். ஃபர்ஸ்ட் ரவுண்ட் அப்படியே ஜெயிச்சிட்டேன். ரெண்டாவது வந்து உன்னோட இன்டெலிஜென்ட் சோதிக்கிறது. இங்க இருக்கிற ஏதோ ஒரு ஸ்டோன்ல தான் ஒரு விஷயமே அடங்கியிருக்கு. எங்க அடிக்க இருக்கிற இந்த ஸ்டோன்ஸ்ல நீ இல்லைன்னா நான் கடைசியில யாருக்கு லாஸ்ட் ஸ்டோன் எடுக்கிற நிலைமை வருதோ அவங்க இதுல தோத்துட்டாங்க. ஆளுக்கு ஒவ்வொரு ஸ்டோனையும் செலக்ட் பண்ணி அவங்க பட்கம் எழுத்துக்கணும். கடைசியா மிச்சம் இருக்கிற ஒரே ஒரு ஸ்டோன் யாருடைய டோன்ல வருதோ அவங்க தான் தோத்துங்க. அவ்வளவுதான் அப்படின்ற மாதிரி ஹீரோ கேட்க. ஒரு நாள் ஜெயிக்க முடியாது. இதுல நான் பல விதமான எக்ஸ்பர்ட்ஸ் ஜெயிச்சிருக்கேன் தெரியுமா? சரி ஓகே. அடுத்த கட்டமே பார்த்தா ஹீரோ தான் அதுல ஜெயிக்கிறான். சொல்லிட்டா ரீமேட்ச் வைப்போம்னு சொல்லிட்டு திரும்ப கேட்பா. திரும்பியும் பார்த்தா ஹீரோ தான் ஜெயிப்பான். ரெண்டாவது முறையும் அவன் தான் ஜெயிப்பான். என்னடா இங்க நடந்துட்டு இருக்கு? எங்க பாரு ஏஞ்சல்ஸோட ட்ரெடிஷனலான கேம்ன்றது எனக்கு ஓரளவுக்கு இது தெரியும். ஏன்னா இதுக்கு முன்னாடியே இந்த இடத்துல இருந்த சில ஏஞ்சல்ஸ் வந்து என் கூட விளையாடி இருக்காங்க. அது மூலியமா அறிமுகப்படுத்திக்கிறேன். ஆனா பிரச்சனை என்னன்னு தெரியுமா? அந்த விளையாடின எல்லா ஏஞ்சல்ஸையும் நான் தான் தோக்கடிச்ச கடைசியில. இதெல்லாம் என்னால ஏத்துக்க முடியாது. ரீமேட்ச் விளையாடுற மாதிரி அவனை பக்கம் கத்திட்டு இருக்கான். தோத்ததை ஏத்துக்க முடியாம அடுத்த டெஸ்டே போயிடலாமா நீ? அடுத்தது மார்ஷியல் ஆர்ட் பவர்ஸ் டெஸ்ட் பண்றது. இதான் பெரிய தலைவையே உனக்கு. அட கடவுளே இப்ப நான் இதுல தோத்துருவேனா என்னன்னு தெரியலையே. ஆமா ரூல்ஸ் வந்து ஈஸியானது தான். நான் உனக்கு சொல்லக்கூடிய ஆப்பனன்ட் நீ தோக்கடிக்கணும். இங்க ஹீரோவை யோசிக்கிறான். ஃபர்ஸ்ட் 2 இது ஈஸியாச்சு. ரெண்டாவது யார சொல்லவா தெரியலையே. ஒன்னும் புரியல. என்ன பண்றது? நீ இவ்வளவு பார்க்க மரியா ஹீரோவை பார்த்து நீங்க ஜெயிப்பீங்களா? நீங்க கவலைப்படாதீங்க. அதுக்கப்புறம் அவளும் நான் சொல்லக்கூடிய ஆளுடைய பேர் என்ன தெரியுமா? வேம்பயர்ஸோடைய பரம எதிரியா இருக்கக்கூடிய வேம்பயர் பிரின்சஸ் லுலுஷியா. இதை கேட்ட கிராண்ட் மரியா ஒரு பக்கம் பயங்கரமா வீந்து சிரிப்பா. ஹீரோ மட்டும் முழிச்சு பாப்பான். என்ன முழிக்கிற? கண்டிப்பா எனக்கு தெரியும் உன்னால அவளை தோக்கடிக்க முடியாது. அவங்க எவ்வளவு பவர்ஃபுல்லான ஆளுன்றது தெரியும். அவளை கண்டுபிடிக்கதே உனக்கு கஷ்டமா? ஏன்னா நான் அவங்களுடைய பெரிய ஃபேன் தெரியுமா? அவங்களை யாராலையும் தோக்க முடியாது. அவ்வளவு பவர்ஃபுல்லான ஆளுங்க அப்படின்னு அவ பேசிட்டு இருக்க சமயத்துல ஹீரோவும் ஏய் நீ கேட்ட அந்த லுலுஷியா இங்க இருக்க பாரு இவதான் என் பொண்டாட்டி. அவ வந்த உடனே ஹலோ
நீங்க யாருமா? யார் இது கெஸ்ட் மாதிரி கூட்டு வந்திருக்கா, பொண்டாட்டி வேற சொல்றா, என்னடா இங்க நடக்குது, என்னடா இங்க நடக்குது? அவ வைஃப் ஒன்னு பக்கம் கேட்க ஹீரோவும் இவ ஏதோ ஒரு டெஸ்ட் வைக்கிறாலும் அதுல நான் ஜெயிக்கணுமா, நான் சொல்றதை மட்டும் செய், அவளை பாரு திரும்ப அப்படின்ற மாதிரி ஒரே ஒரு ஆர்டர் கொடுப்பான். அவன் திரும்பிடுவா. மரியா உன்ன பக்கம் சிரிப்பா. பாவம் அவ பார்த்துட்டு ஷாக்காவா. ஹீரோவோ நான் ஜெயிச்சிட்டமா. இதுல 4th டெஸ்ட் வந்து நெகோசியேட் எபிலிட்டியா, அது எப்படி டெஸ்ட் பண்றது தான் டெஸ்ட். நீ கண்டிப்பா அந்த கேட் கீப்பர் டிராகனா இருக்கக்கூடிய கோர்கோரத் மவுண்டன்ஸ்ல இருக்கக்கூடிய ஆளை நீ கன்வின்ஸ் பண்ணணும், அதுக்கு வாய்ப்பு இல்ல தெரியுமா அப்படின்ற மாதிரி சொல்ல அடுத்த செகண்ட் தலைவாங்க வருவான். மேயரே சரக்கு இருக்காடா? இல்லப்பா கம்மியா தான் இருக்கு, கொஞ்ச நாள் கழிச்சு நான் எடுத்து வைக்கிறேன். சரி ஓகே நான் போயிட்டு வரேன்னு அவன் கிளம்ப. சரிப்பா இப்போ வந்து போனதே வந்து கேட் கீப்பர் அவரு தான். இப்போ நான் போய் பார்த்து அவர்கிட்ட இந்த மாதிரி பேச முடியாது. ஆனா ஹீரோவும் நான் இதுல ஜெயிச்சிட்ட பாத்தியா, அவளுக்கு ஆன்மாவே விட்டு போகுது வெளியே. அடுத்தது 5வது டெஸ்ட் தான் லாஸ்ட். என்ன சொல்லு, எல்லா டெஸ்ட்லயும் பாஸ் பண்ணிட்டேன். இதுல எப்படி? இது லக்கு. இதுல விங் அண்ட் ஹெட் இருக்கான், அதாவது ஸ்வார்டு ஷீல்டு. இந்த காயின்ல நீ என்ன செலக்ட் பண்றியோ அது வந்து உன் சைடு விழணும், கீழே போட்டு டாஸ் பண்ணி விடும் போது. சோ அப்படி விழுந்துதான் நீ ஜெயிச்சது அர்த்தம். சரி ஓகே நான் ட்ரை பண்ண சொல்லிட்டு ஹீரோ ட்ரை பண்ண. ஹீரோ எதிர்பார்த்தது ஹெட். எனக்கு தலை தான் வந்துச்சு பத்தியான்னு சொல்லிட்டு ஹீரோக்கு சொல்ல. ஆனா அவனுக்கு சாதகமா இருக்குதா பாதகமா மாத்திரம் அவ அப்படியே தலைகளா மாத்த. இது ஸ்வார்டு பக்கம் இருக்கு. அப்ப நான் தான் இதை ஜெயிச்சேன். என்னடி இப்படி சில்லற போற தலைமை விளையாடுற, எல்லாம் எனக்கு ஏத்துக்க முடியாது, அதெல்லாம் எனக்கு தெரியாதுப்பா. நீ விடும் போது கீழே நிக்கும் போது கரெக்டா பிளிப் ஆயிடுச்சு. ஆனா அடுத்த செகண்ட் மேஜிக்கால திரும்பி அது ஹெட்டா மாற இந்த முறை டீயா போட்டு நசி விட்டுருவா. அது தரையோட தரையா. டீயா நீங்க என்ன பண்ற? உன்னுடைய டெஸ்ட்ல இங்க முடிஞ்சிச்சா? அவன் அதில் ஜெயிச்சிட்டான். தேவையில்லாம அவனை ஏமாத்துற வேலை வச்சுக்காதீங்க. ரூல்ஸுக்கு எதிரான இதெல்லாம் ஏத்துக்க முடியாதனால அவன் போட்ட எல்லா டெஸ்ட்லயும் ஜெயிச்சிட்டான். தேவையில்லாம பேசிட்டு என்ன வெறுப்பேற்றதா தூக்கி போட்டு மதிப்பேன் ஊர்ல மதிக்கிற மாதிரி. சரி ஓகே. அதுக்கப்புறம் நடந்த விஷயத்த எல்லாமே வந்து டீயா உன்னோட பக்கம் அங்க சொல்லிட்டு இருக்கா. இதனாலதான் இப்படியாப்பட்ட பிரச்சனை எல்லாம் இங்க வந்துட்டு இருக்குன்னு. அதாவது கிராண்ட் மரியா சொன்ன விஷயத்த தான் அங்க சொல்றேன். அவ கியா விட்டு அந்த காயினை வச்சு ஆயுதட்டு இருக்கா. எனக்கு அந்த காயின் வேணுமா, யாராச்சும் எடுத்து கொடுக்குமா, நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்றேன்னு மரியா சொல்ல. டியாவும் இவருடைய அம்மா இருக்காங்களே அவங்க வந்து இந்த டெஸ்டோடைய ட்ரையல்ஸ் எல்லாத்தையுமே வந்து ரொம்ப சிம்பிளிஃபையா மாத்திட்டாங்க. ஏன்னா காலங்கள் கடக்க கடக்க அவங்க எதிர்பார்க்கக்கூடிய கல்யாணம் பண்றது தேவையான ஆண்கள் எல்லாருமே தகுதியானவங்கள கிடைக்கிறது இல்ல. சோ அவங்க வச்ச ட்ரையல்ஸோடைய டேஞ்சர் லெவலை கூட குறைச்சிடுறாங்க. ஸ்டேட்டஸையும் குறைக்கிற பட்சத்துல அவங்களுக்கான ஆண்மகன்கள் கிடைக்கிறது இல்ல. அதான் பிரச்சனை. ஓ இதான் விஷயமா? உடனே பார்த்தா கியா பிட்டும் உங்களுக்கு தெரியுமா, உண்மையில நான் வந்தது வேற விஷயத்துக்காக தான், இந்த வில்லேஜ் அட்டாக் பண்றதுக்காக எல்லாம் கிடையாது, இதுக்காக தான். என்ன மன்னிச்சிருங்கன்னா. பரவாயில்ல எனக்கு தெரியுது, என் கெஸ்ட் எப்பவுமே நான் வரவேற்கிறதுக்கு தயாரா தான் இருப்பேன். சரி சுச்சுவேஷன் முடிக்க வந்துருச்சுன்னு நினைக்கிறேன் சொல்லிட்டு ஹீரோக்கு அவன் ஹாப்பியா பார்த்து சொல்லிட்டு இருக்க. மரியா உன பக்கம் காயின் கொடுப்பான். அவர் சில நாட்கள் கடந்து போது ஹீரோ ஒரு வில்லேஜ்ல ஹியூமன்ஸ்க்காக உருவாக்கின அந்த வீட்டையே பார்த்தா இப்ப இவங்க கிட்ட கொடுத்துட்டான். சோ கியா பிட்டு கூட இருந்த ஒவ்வொரு லேடிஸும் அதை யூஸ் பண்ணிக்கலாம். இப்ப அவர் நார்மலா ஆயிட்டா, எந்த விதமான பிரச்சனையும் தரதில்ல, எல்லாருக்கூடயும் சகஜமா பழக ஆரம்பிச்சிட்டா. இன்னொரு பக்கம் பார்த்தா அந்த இடத்துல இருந்த அந்த விங்காம் வச்சு இந்த லேடிஸ் எல்லாருமே நம்ம கிராண்ட் மரியா அவருடைய படையில சேர்த்ததுனால இப்ப மேல ஏதாச்சும் இவங்க வில்லேஜுக்கு ஆபத்து வருதான்ற ஒரு விஷயத்தை கண்காணிக்கிறதுக்காக இவங்களை அனுப்பிச்சிட்டா. சோ இப்ப அதிகப்படியான பேர் இருக்கிறதுனால இப்ப இவங்களுக்கு எந்த விதமான இடைஞ்சலும் இல்ல, கஷ்டமும் இல்ல அப்படின்னு டியா சொல்றா. அவளும் என்ன இருந்தாலும் மேயர் உண்மையிலே நல்லவர் தான், அவரை மாதிரியான ஒருத்தர் இது வரைக்கும் எங்கேயும் பார்க்க முடியாது. நான் சொல்றது சரிதானே? ஆமாமா எக்கா இருந்து கூட அவரை விட்டு எல்லாம் நான் போக மாட்டேன், அவருக்கு இந்த இடத்துல நான் வேலை செய்ய எப்பவுமே துணையா இருப்பேன். உண்மைதான். அப்புறம் பார்த்தா இன்னொரு பிரச்சனையா அந்த இன்னொரு டிராகன் வரும், அதாவது ரெட் டிராகன். இவன் நான் சண்டை போறதுக்கு வரான், டக்குன்னு அவன் உருவத்தை மாத்தி நாங்க வர யாருடன் பார்த்தா நம்ம டிராகன் நண்பர் இருக்கிறால அவருடைய தம்பி தான். என்ன காப்பாத்துங்க ஒரு ஜந்து கிட்ட இருந்து, அக்கா ரொம்ப தொலை விடுறாங்க, எல்லா முறையும் டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கிறான். ஹீரோவும் இவன் புது டிராகனா, பேரு ஹகுரன்ஸ் யங் டிராகன் பிரதர். அப்ப இவன் பிரதர் தான். அப்படியா? ட்ரைமன் சொல்லக்கூடியவர் அண்ணங்காரன். இதெல்லாம் வாழ்க்கையில நடக்குது சகஜம் தான் அவர் சொல்ல. எனக்கு மோசமா நடக்குது. அப்புறம் அவங்க ஃபேமிலிக்கான கிளைகளை காமிக்கிறாங்க. மேல இருக்கிறவங்க தான் மெயினான 2 பேரு, கிராண்ட் ஃபாதர் கிராண்ட் மதர். அவங்களுடைய பசங்க தான் இவங்க எல்லாருமே 3 பேரும். ஃபர்ஸ்ட் இருக்கிறவங்க பெரிய அக்கா, அதாவது அவங்க ஃபேமிலியில மூத்த அக்கா அவங்க, 2வது மூத்த பையன், 3வது இருக்கிறது தான் செகண்ட் பையன். இதுலயே தேர்ட் டாட்டர் பத்ததுக்கு செகண்ட் டாட்டர்னு ஒத்துக்கிறாங்க. அவனுடைய உண்மையான பிரச்சனை எப்பதான் சொல்ல ஆரம்பிப்பான். வாழ்வா சாவானியா வாழ்க்கை போயிட்டு இருக்குங்க. ஹீரோவை யோசிக்கிறான், என்ன டிராகன்ஸுக்கு அவ்வளவு பெரிய பிரச்சனையா, அப்படியாப்பட்ட பிரச்சனை என்ன பார்த்து அது இந்த அளவுக்கு பயப்படுற அளவுக்கு. அப்பதாங்க இன்னொரு பிரச்சனை அவன் சொன்னது அங்க வரும். அவ வந்துட்டாங்க அப்படின்ற மாதிரி அவன் பக்கம் சொல்ல அடுத்த கடமே பார்த்தா இன்னொரு டிராகன் அங்க வரும். அவ பார்த்தா தலைவனுடைய முறப்பொண்ணு. என்ன பத்தி அறிமுகப்படுத்திக்கிறேன், நான் தான் கியோன், நான் டேமியே அவர் கல்யாணம் பண்ணிக்க போறவன். அப்படியா? நான் தாங்க மேயர் ஹிராக்கா. பரவாயில்லையே நல்லா தான் பேசுறாங்க. ஆனா இவன் பயந்துட்டு இருக்கிறத பார்த்துட்டு இங்கதான் விஷயம் இருக்கு போல. அப்போ அப்புறமா பார்த்தா அவன் எந்த விஷயத்த பேசினாலும் தலைவன் தலையாடி பொம்மை மாதிரி பதில் சொல்றான். நீ சொல்லியே அவனும் சொல்லிட்டு வலுக்கட்டாயம் பத்துறான். ஐடியா நர்வஸ் ஆகாதீங்க, என்ன ஓகேவா இங்க நடக்கிற பிரச்சனை எல்லாம் உன்னோட பக்கம் பார்த்தா அவன் அவங்க அண்ணங்காரங்கிட்ட அக்காக்காரங்கிட்ட சொல்ல, அண்ணங்காரன் எனக்கு தெரியாதமா இதுக்கு சம்மந்தம் இல்லைன்னு போதிக்கிறான். அக்காக்காரி மட்டும் என்னம்மா நீ என் தம்பி கிட்ட விழா பண்றியாமே, உங்க தம்பி மட்டும் என்ன சும்மாவா, கொஞ்சம் கூட ஏமால இன்ட்ரெஸ்டே காட்ட மாட்டேன், எனக்கு அதான் புரிய மாட்டேன்னு சொல்ல. அப்படியா சரி அப்போ நீங்களே பேசிக்கோன்னு சொல்லிட்டு அவ கண்டுக்க மாட்டான். பார்த்தா எங்கன்னா அவுட்டிங் கூட்டு போவா சொல்லிட்டு இவ கேட்டிருப்பா. ஆனா அவுட்டிங் போவானா பார்த்தா இவ்வளவு பார்த்து தெரிஞ்சு ஒளிஞ்சிட்டு இருக்கான், எங்க போனாலும் ஒளிஞ்சிக்கிறான். அதுக்கப்புறம் ஹீரோ ஃபைனலா வந்துட்டு எப்பா இந்த பிரச்சனை விட்டா இங்க பெருசாயிடும் போல, என் ஊரையே அடிச்சிடுவானுங்க, இப்படி எப்படியாச்சும் சாப்பிட்டா டீல் பண்ணணும் சொல்லிட்டு அப்புறம் ஒரு ஐடியா கொடுக்குறான். நான் கொஞ்சம் இவர்கிட்ட தனியா பேசலான்னு இருக்கேன், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கம்மா. என்னது? அப்புறம் பார்த்து ஹீரோ தனி ரூம்ல அவனை கூப்பிட்டு பேச போது அவன் தெரிச்சு ஓடுறான். போதும் சாமி நான் தப்பிச்சு ஓடுறேன். ஆனா ஹீரோவும் இப்போ ஓடினா கண்டிப்பா திரும்ப இன்னும் பெரிய பிரச்சனையா மாறும், பரவாயில்லையா? உடனே அவன் ஹீரோ கொடுக்குற ஐடியாவை எல்லாமே கேட்டு தெரிஞ்சுக்கிறான். முதல்ல வந்து நீ அவளை பத்தின விஷயங்கள் என்ன உன் மனசுல தோணுதோ அதை பத்தி எழுது. அவ என்ன பண்ணக்கூடாது, என்ன பண்ணணும், அவகிட்ட பிடிச்ச விஷயத்த எல்லாமே நீ ஏது. அதே மாதிரி நானும் அவங்க கிட்ட சொல்றேன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் ஹீரோ வெளியே வந்துட்டு சொல்ல ஆரம்பிப்பான். அவகிட்டையும் அவரை பத்தி உனக்கு பிடிச்ச விஷயங்களை பத்தி ஏதுன்னு சொல்லிட்டு சொல்ல அவ உன பக்கம் நல்லா
எதுவா என்ன இங்கெல்லாம் கூட்டிட்டு போனோம், என்ன நல்லா பார்த்துக்கணும், இப்படிலாம் பார்த்துக்கணும்னு. அவன் இன்னொரு பக்கம் என்ன இவ பயமுறுத்தக்கூடாது, எந்த விஷயத்திலையும் இப்படி காயப்படுத்தக்கூடாது, முக்கியமா என்ன வலுக்கட்டாயப்படுத்தக்கூடாது, பயமுறுத்துறா இவ, மற்றதுக்கு அவள் பிடிக்காதெல்லாம் எனக்கு கிடையாதுன்ற மாதிரி கெட்ட விஷயங்கள் ஏதுனாலும் நல்ல விஷயங்கள் ஏதுறாங்க. அதே மாதிரி அவன் உன பக்கம் நல்ல விஷயங்கள் ஏதுனாலும் அவர்கிட்ட இருக்க பிடிக்காத சில விஷயங்களையும் ஏதுறா. அதுதான் அவங்க கிட்ட இருக்க பயம், அந்த மாதிரியான விஷயம். ஸோ ஃபைனலாக 2 பேருமா சேர்ந்து அவங்களுக்கு எழுதின லெட்டர்ஸை வந்து 2 பேரும் ஷேர் பண்ணிக்க, அப்புறம் அதை படித்து பார்த்து 2 பேரும் புரிஞ்சுக்கிறாங்க. ஸோ இதுதான் விஷயமானு அதுலேயே வெக்கமா எழுது 2 பேருக்கும். அதுக்கப்புறமா ஃபைனலாக 2 பேரும் ஒருத்தர் மாதிரி ஒருத்தர் புரிஞ்சுக்கின்னு எந்த பிரச்சனையும் இல்லாமல் சுமூகமாக அந்த இடத்த விட்டு கிளம்புறாங்க. ஹீரோவும் எப்பா அடியோ நிம்மதியாக போறாங்கடாப்பா, போட்டு இருந்தா இங்கே சட்டை போட்டியா ஊரே அழிச்சிருப்பாங்க. அந்த டைம் தான் அக்காக்காரி பரவாயில்லடா எப்படியோ சால்வ் பண்ணிட்டேன், இது பேசி முடிக்க வேண்டிய விஷயம்ப்பா, அதான் கொஞ்சம் டைம் எடுத்தது, வேற எதுவும் இல்லை. அப்புறம் அவன் உடனே என்ன என் தம்பி மேல ரொம்ப அக்கறையா இருக்க போல இல்லையா பண்ண, அவங்க உனக்கு தம்பினா எனக்கும் ரொம்ப நெருங்கியவன் சொந்த மாதிரி தான். ஸோ அவனுக்காக நான் ஏதல என்ன தப்பு, அப்பனா நீ கவலைப்படாத, உனக்கும் நான் ஒரு லெட்டர் என் சார்பா ஏதா, நீயும் எனக்கு ஏதான் அப்படின்னு அவனோட பக்கம் ஹீரோவை மடிக்க போறதுக்காக கேட்கறான். ஹீரோவை நான் ஏன்டி அதெல்லாம் பண்ணணும், கண்டிப்பா நீ படிப்பன்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு, ஹாலை விட சாமி எனக்கு எந்த பிரச்சனையும் வேணாம், ஒன்னு வச்சு இங்க சமாளிக்கிற அதுவே போதும் எனக்கு அப்படின்னு அவன் அந்த சொல்றதோட இந்த எபிசோட முடிக்கிறாங்க. சரிங்க, இந்த வீடியோ அப்படின்னு கமெண்ட்ல சொல்லுங்க. மறக்காம இந்த வீடியோல பிடிச்சிக்கணும். அப்புறம் பிடிச்சிருந்த லைக் போட்டு நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாம அது கூட இருக்க விளக்கணும், அப்பதான் நான் அப்புறம் அடுத்த வீடியோ எல்லாமே நோட்டிஃபிகேஷன் வரும். சரிங்க, சமத்தோட இந்த வீடியோ முடிச்சுப்போம்.